ஹாப்பி டே. இன்னைக்கு மார்னிங் நம்ம லைவ் போட்டிருந்தோம். மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆச்சு, ஏன் மார்க்கெட் கிரீன்ல ஃபுல்லா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, ஏன் ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, அலாங் வித் த ரீசன், யார் லாசர் கெய்னர் எல்லாமே பார்த்துருந்தோம். எந்த செக்டார் வந்து நல்லா மூவ் ஆயிட்டு இருக்குன்னு பார்த்துருந்தோம். இப்போ சில இம்பார்ட்டன்ட் நியூஸ், ஸ்டாக் நியூஸ் பார்க்கலாம். அதுக்கு ஸ்டாக் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்டா ஹிந்துஸ்தான் காப்பர், ஹிண்ட் காப்பர் இன்னைக்கு 7% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதனால? குளோபல் லெவல்ல காப்பர் பிரைசஸ் 6 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. அதனால தான் ஏன் இந்த காப்பர் பிரைஸ் ரைஸ் ஆனது. ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸோ மைன்ல ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு. மெயினாக சைல்டில் மைன்ல ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு. அங்கே உள்ள ஓர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்ஸ்டாக இருக்கு. அவங்க கொடுத்துட்டு இருக்கிற ஓர் குவாலிட்டி. ஸோ வேர்ல்ட்லே ஒன் ஆஃப் த டாப்பர் காப்பர் ப்ரொடியூசர்னு பார்த்தீங்கன்னா சைல்டு. ஸோ 100%ல 25% காப்பர் ப்ரொடக்ஷன் பண்ணுறது சைல்டு தான். ஸோ அங்கே இப்போ ஸ்ட்ரைக்கு ஓர் குவாலிட்டியும் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ சப்ளை செயின் டைட் ஆயிருக்கு. இதான் மெயின் ரீசன். அதுக்கப்புறம் அடுத்த செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, சப்ளை செயின் டைட் ஆனதுனால இவி, டேட்டா சென்டர்ஸ், ரினியூவபிள் எனர்ஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோபோட்டிக்ஸ் இது எல்லாத்துக்குமே காப்பர் ஹெவியாக நீட் ஆகுது. ஸோ இது ஒரு செகண்ட் ரீசன். அடுத்ததா யூஎஸ் கவர்மெண்ட் இப்போ காப்பர் மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காமர்ஸ் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இதை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிட்டு காப்பருக்கு டேரிஃப் போடலாமா இல்லை வேணாமான்றத June 30, 2026 சொல்ல போறதா சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது 3 ரீசன். அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ப்ரொடக்ஷன் 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓர் அவுட்புட் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் சேல்ஸும் பார்த்தீங்கன்னா 12% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லா ரீசனும் சேர்ந்து தான் காப்பர், ஹிந்து காப்பர் இன்னைக்கு 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி, இப்போ நம்ம ஸ்க்ரீனில் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்க இல்லை எப்போ எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதை பார்க்கலாம். ஹிந்த் காப்பர் இப்போ 5.50%ல கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 30.9, கரண்ட் பிரைஸ் 556, 52 வீக் ஹை 760, 52 வீக் லோ 198, டிவிடெண்ட் 0.27% தர்றாங்க. ஸ்டாக்கோட PE 80.06, இண்டஸ்ட்ரியல் PE 110, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 18.7, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 23.8, டெப்ட் டு ஈக்விட்டி 0.05 கம்மியாக இருக்கு. டெப்ட் 142 crore. 6 மாசத்துல ஒரு வருஷத்துல எல்லாமே நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 151% இன் 1 இயர். பிரைஸ் டு புக் வேல்யூ 18. ப்ரமோட்டர் கிட்ட 66.1% ஹோல்டிங் இருக்கு. பிளட்ஜிங் எதுவும் இல்லை. ஒரு வருஷத்துல ரிட்டர்ன் 151% பார்த்துட்டோம். கரண்ட் ரேஷியோ 1.37. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 132 crore இருக்கு. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 22.4, அதுக்கும் மொதல் இயர் 17.2. ஸோ கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் கம்பேர் பண்ணும்போது லேட்டஸ்ட் குவார்டர்ல 22.7 ஸோ கம்மியாக இருக்கு. ஸோ ஹிந்து காப்பர் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆனதுக்கு இதான் மெயின் ரீசன். அடுத்ததா எல்ஐசி இன்னைக்கு மார்னிங் 5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஏன்னா 1:1 போனஸ் தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் 2 மாசத்துக்குள்ள, அதாவது June 12, 2026 அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்ஐசி இப்போ எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா புக் வேல்யூ 224, இப்போ 832ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிவிடெண்டில் 1.45% தராங்க. 52 வீக் ஹை 980, 52 வீக் லோ 722. ஸ்டாக்கோட PE 9.94, இண்டஸ்ட்ரியல் PE 74.1, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 45.7%, டெப்ட் டு ஈக்விட்டி 0, டெப்ட் 1.03 crore டெப்ட் வச்சிருக்காங்க. ப்ரமோட்டர் கிட்ட 96.5% ஹோல்டிங் இருக்கு. பிளட்ஜிங் எதுவும் இல்லை. ஆனால் 6 மாசத்துல ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கு. ஒரு வருஷத்துல 2.47% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 3.72, கரண்ட் ரேஷியோ 4.03. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மைனஸ்ல இருக்கு, 9,860 crore. அடுத்ததா ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஸோ மொத்தமாக 3 ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 43.96 crore. உத்தரப்பிரதேஷ் போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்
அண்ட் ப்ரமோஷன் போர்ட் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. அடுத்த 2 ஆர்டர் ஆர்பிஎன்எல் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இன்டெகிரேட்டட் டனல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் மேக் பண்ணுறதுக்கான எல்லா ஆர்டரும் கிடச்சிருக்கு. 2 ஆர்டர் மொத்தம். ஸோ டோட்டலாக இவங்களே பார்க்க போகிறாங்க. இதோட ஒர்த் பார்த்தீங்கன்னா 564.54 crore. ஓவராலாக 608 crore ஆர்டர் கிடச்சிருக்கு. ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 13.66% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ஒரு நியூஸ்க்கு. ஏன்னா ஆர்டர் மொத்தம் 3 ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ பைப்லைன் ஆர்டர் பைப்லைன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புக் வேல்யூ 65.8, current price 323, 52 week high 479, low 245. Dividend 0.89%, return on equity 16.5%, return on capital employed 21.8%. Debt to equity 0.03, debt கம்மியா இருக்கு 70.6 crore. Earnings per share 9.91, price to book value 4.89, current ratio 1.37. ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 6 மாசத்துல நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2.8% நெகட்டிவ். ஒரு வருஷத்துலேயும் நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ப்ரிசைடிங் இயருக்கு 10.3, அதே லாஸ்ட் இயருக்கு 9.6 கம்மியாயிருக்கு. கடந்த வருஷத்துல 9.06, அதுக்கும் முதல் வருஷத்துல 10.3%. அதே லாஸ்ட் குவார்டர் அண்ட் ப்ரீவியஸ் குவார்டர் கம்பேர் பண்ணும்போதும் கம்மியாக இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மைனஸ்ல இருக்கு 69.7 crore. ஸோ இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் ரிசல்ட் கொடுக்க போறாங்க? HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ICICI லம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி, எல்கான் இன்ஜினியரிங் கம்பெனி, GTPL ஹாத்வே, லோட்டஸ் சாக்லேட் கம்பெனி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், SPEL செமிகண்டக்டர் அண்ட் தேஜாஸ் நெட்வொர்க். அடுத்ததா ஆனந்த் ரதி ஷேர் அண்ட் ஸ்டாக் புரோக்கர்ஸ் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல கன்சாலிடேட்டட் வைஸ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் 125.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 18.4லேருந்து 41.5 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 28%. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 41.1 crore-லேருந்து 69.88 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆனந்த் ரதி ஷேர்ஸ் ஷேர் அண்ட் ஸ்டாக் புரோக்கர்ஸ் 4.13% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 216, இப்போ 597ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வீக் ஹை 795, 52 வீக் லோ 415. டிவிடெண்ட் தரதே இல்லை. ஸ்டாக்கோட பி 28.5, இண்டஸ்ட்ரியல் பி 17.6. டெப்ட் டு ஈக்விட்டி 0.62, டெப்ட் 840 crore டெப்ட் இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 727 இருக்கு. ப்ரமோட்டர் கிட்ட 69.9% ஹோல்டிங் இருக்கு. பிளட்ஜிங் எதுவும் இல்லை. 6 மாசத்துல ரிட்டர்ன் 10.1% பாசிட்டிவ்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 2.76, கரண்ட் ரேஷியோ 1.20. ஸோ லாஸ்ட் இயர் அதுக்கும் முதல் இயர் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 14.2%. ஸோ லாஸ்ட் குவார்டர் அதுக்கு ப்ரீவியஸ் குவார்டர் கம்பேர் பண்ணும்போதும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 15.3லேருந்து 16.4%. ஸ்வராஜ் இன்ஜின்ஸ் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் 20.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 45.4 crore-லேருந்து 54.6 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 20.2%. போர்டு 110 per ஷேர் டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கான டேட் எதுவும் கொடுக்கல. ஸ்வராஜ் இன்ஜின்ஸ் 7.72% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 402, இப்போ 4202ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வீக் ஹை 4726, 52 வீக் லோ 3300. டிவிடெண்ட் 2.47% தராங்க. ஸ்டாக்கோட பி 25.8, இண்டஸ்ட்ரியல் பி 38.8. டெப்ட் டு ஈக்விட்டி 0, டெப்ட் பார்த்தீங்கன்னா 0.60 crore தான் இருக்கு. ஸோ டெப்ட் கம்மியா இருக்கு. ஆனால் 6 மாசத்துல ஒரு வருஷத்துல ரிட்டர்ன்லாம் நெகட்டிவ்ல கொடுத்துருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 10.4, கரண்ட் ரேஷியோ 2.06. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்கு 47.2 crore இருக்கு. ப்ரமோட்டர் கிட்ட 52.1% ஹோல்டிங் இருக்கு. பிளட்ஜிங் எதுவும் இல்லை. ஸோ டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் இன்னைக்கு இறங்கி இருக்கு. என்ன ரீசன்? ஸோ பிரேசில்ல ஒரு ப்ராப்ளம். பிரேசில் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட அப்ரூவலை.
ஸோ வெயிட் லாஸ் ட்ரக், அது பேர் நேம் பார்த்தீங்கன்னா செமாக்ளூடைட். ஸோ அந்த வெயிட் லாஸ் ட்ரக்குக்கான அப்ரூவலை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன்னா சம் டெக்னிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து மெட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ரிசல்ட்டாக கம்பெனி ஏர்லியராக என்ட்ரி ஆக வேண்டியது பிக் மார்க்கெட்டில் இப்போ மிஸ் பண்ணிருச்சு. ஸோ அதனால தான் இறங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறையா காம்படிஷன் போயிட்டு இருக்கு. அரௌண்ட் 16 கம்பெனிஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ட்ரக்கை லான்ச் பண்ணுறதுக்கு பிரேஸ் இல்லை. ஸோ டாக்டர் ரெட்டிஸ் இதில் இப்போ தோல்வி அடைஞ்சிருக்கு. ஸோ அதனால மித்தவங்க டக்குன்னு மார்க்கெட்டை கேப்சர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இறக்கி விட்டுருக்காங்க டாக்டர் ரெட்டிஸை. இது மட்டும் காரணம் இல்லை, நிறைய இடத்துல லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போடெக்ஸ் அவங்களும் யூஎஸ்ல ஏர்லியர் அப்ரூவல் வாங்கிட்டாங்க, டென்டேட்டிவ் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. இன் கனடாவில் டாக்டர் ரெட்டிஸ் இன்னும் ஸ்டில் வெயிட்டிங்கில் இருக்குது ஃபைனல் அப்ரூவலுக்கு. ஸோ காம்படிட்டர்ஸ் அதிகமாகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணிட்டாங்கன்னா இட்ஸ் குட் ஃபார் டாக்டர் ரெட்டி, பட் பண்ண முடியல, ஸ்டில் வெயிட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸ் இப்போ எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 1.69% down. Book value 432, current price 1214, 52 week high 1380, 52 week low 1121. Dividend 0.66% தராங்க. Debt to equity 0.16, debt 5854 crore debt இருக்கு. Free cash flow 1327 crore இருக்கு. ப்ரமோட்டர் கிட்ட 26.6% ஹோல்டிங் இருக்கு, பிளட்ஜிங் எதுவும் இல்லை. ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங் கிரேட்டர் தென் 50% இருந்தால் இட்ஸ் குட். ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 66.7, 6 மாசத்துல நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, ஒரு வருஷத்துல 7.01% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 2.81, கரண்ட் ரேஷியோ 1.85. ஸோ லாஸ்ட் இயர்ல 17.2, அதுக்கும் மொதல் இயர்ல 19.7 நெட் ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாக இருக்கு. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் ஆயிருக்கு. அடுத்ததா மெயினா இன்னைக்கு உஜ்ஜீவன் பேங்க். ஸோ அவங்க ஆர்பிஐ கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க, யூனிவர்சல் பேங்க் ஆகிறதுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க டாக்குமெண்ட்ஸ். பட் ஆனால் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், இப்போ இருக்கிறது போதாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்எஃப்ஐ அதாவது மைக்ரோ ஃபினான்ஸில் தான் இவங்க மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க லோனை டைவர்சிஃபை பண்ணலை. ஸோ லைக் மைக்ரோ ஃபினான்ஸ் அன்செக்யூர்ட் லோன்ஸில் தான் மெயினாக இருக்குது. ஸோ டைவர்சிஃபை பண்ணுங்க, நிறையா லோன்ஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரி தான். ஒன்ஸ் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் லைக் ஹோம் லோன், எம்எஸ்எம்இ, வெஹிக்கல், ஸோ லோன்ஸை ஸ்ப்ரெட் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைவர்சிஃபிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 5.44% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 32.1, கரண்ட் பிரைஸ் 57.1, 52 வீக் ஹை 68, 52 வீக் லோ 38.9, டிவிடெண்ட் தரதில்ல. ஸ்டாக்கோட பி 22.5, இண்டஸ்ட்ரியல் பி 18.1, டெப்ட் டு ஈக்விட்டி 6.77, டெப்ட் 42,173 crore. ஸோ பேங்கிங்னாலே அவங்களோட இதுவும் பாரோயிங்ஸ் ப்ளஸ் அவங்க வாங்கியிருக்கிற டெபாசிட் எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ அதனால் டெப்ட் அதிகமாக தான் இருக்கும். ப்ரமோட்டர் ஹோல்டிங் 0, பிளட்ஜ்டு பர்சன்டேஜும் 0. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 2.55, 6 மாதத்தில் 23.8% பாசிட்டிவ் ரிட்டர்ன், ஒரு வருஷத்தில் 51.7% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 1.79, கரண்ட் ரேஷியோ 3.32, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயரும் அதுக்கு மொதல் இயர் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. லேட்டஸ்ட் குவார்ட்டர் 10.6, அதுக்கும் ப்ரீவியஸ் குவார்ட்டர் 7.24. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 1863 crore இருக்கு. ஸோ எனக்கு என் பார்வைக்கு வந்து சில இம்பார்ட்டன்ட் மெயின் நியூஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டாக் இன்சைட்ஸ், உங்களோட ஸ்டாக் மார்க்கெட் கைட். Thank you.